ஒரு நாள் ஒரு அரசர் தன்னுடைய 4 முக்கியமான அமைச்சர்களை கூப்பிட்டாரு. நான் உங்களில் ஒருத்தரை இந்த நாட்டுடைய முதலமைச்சராக நியமிக்க போகிறேன். அதற்கு நீங்கள் நாளைக்கு நான் வைக்க போகிற தேர்வில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னார். தேர்வு என்னன்னா, எண் கணித முறைப்படி பூட்டப்பட்டிருக்கிற ஒரு பூட்டை நீங்கள் திறக்கணும். அதாவது நம்பர் லாக் போடப்பட்ட பூட்டு. முதல் 3 அமைச்சர்கள் வீட்டுக்கு போனாங்க. அன்றைக்கு இரவு முழுவதும் எண் கணிதத்தை பற்றிய புத்தகங்களை புரட்டி புரட்டி படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் 4வது அமைச்சர் நிம்மதியாக தூங்கி எழுந்து அரசவைக்கு வந்தார். மறுநாள் காலையில் அந்த பூட்டு அரசவைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த பூட்டுடைய அமைப்பை பார்த்தே எல்லோரும் படபடப்படைஞ்சாங்க. அவ்வளோ ஒரு வித்தியாசமான பூட்டு. முதல் 3 அமைச்சர்களும் தங்களுடைய நேரம் முழுவதும் ஓலைச்சுவடிகளை புரட்டி புரட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசி வரை அவங்களால அந்த பூட்டை திறக்கவே முடியல. 4வது அமைச்சர் ரொம்ப நிதானமாக வந்தார். அந்த பூட்டை நல்லா ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாரு. அவர் கூர்ந்து கவனித்ததில் ஒரு விஷயம் அவருக்கு புலப்பட்டது. அந்த பூட்டு பூட்டப்படவே இல்லைங்க. உடனே அவர் எந்த சாவியவோ அல்ல எண்கணித முறையோ உபயோகப்படுத்தாமல் ரொம்ப சுலபமாக திறந்துட்டார். இப்படித்தான் நம்ம பிரச்சனையும். ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பெரிய பெரிய அறிவோ பெரிய பெரிய ஆற்றல்களோ தேவையே இல்லை. ரொம்ப சாதாரணமாக அந்த பிரச்சனை என்னன்னு நாம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கு நம்மளுடைய மனதை சமநிலையில் வச்சுருக்கணும். நன்றி.